உங்கள் மண்மகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் மண்பாண்டம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனது பேரன் மற்றும் தமிழக விளையாட்டு வீரர்கள், ஸ்கேட்டிங் வித் ரோல்பால் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள். எனது பேரனும் தமிழ்நாடு சார்பாக விளையாட போயிருக்காங்க. தேசிய விளையாட்டு போட்டியில் 3ஆம் இடம் பரிசு பெற்றிருக்காரு. தமிழ்நாடு மாணவர்கள், 14 வயதுக்குட்பட்ட மாணவர்கள். இது இங்கே பார்த்துக்கிட்டு சத்ரபதி சிவாஜியுடைய விளையாட்டு அரங்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேயில் இருக்கிறது. இங்கே ரோல்பால் மற்றும் தேசிய விளையாட்டு போட்டிக்கான அனைத்து விளையாட்டு அரங்கங்களும் அங்கே உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஸ்கேட்டிங் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டு, நிறையா விஷயங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் அங்கே இருக்குது. இது நான் வீடியோ நிறையா பார்த்துருக்குறேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்குது, ஆனால் தமிழில் எதுவுமே இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமது மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த புனேயில் இருக்கக்கூடிய பெல்வாடிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த விளையாட்டு அரங்கத்துக்கு நமது சமூகத்தை சேர்ந்த, நமது உறவினர்களை சார்ந்த யாராக இருந்தாலும் அங்கே போகும்போது உங்களுக்கு சில வசதிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ விளையாட்டு வீரர்கள் 17வது சப் ஜோன் இந்த விளையாட்டு போட்டி இந்த உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது. மிக சிறப்பாக இருந்தது இந்த போட்டிகள்லாம். இப்போ நடந்துக்கிட்டு இருந்த இந்த விளையாட்டு போட்டியில் இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மாணவர்கள், எதிர்த்து இருக்கிறவங்க மகாராஷ்டிரா மாநிலம். இது கடைசியாக லீக் போட்டியில் ஃபைனலாக விளையாண்ட போட்டி. இதில் 3ஆம் பிரைஸு நமது மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் சத்ரபதி சிவாஜி அங்கே 3வது இடத்துக்கு நமக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். கோல்டு மெடல் வாங்குறது நம்ம எய்மாக இருந்தாலும் 3வது இடத்துக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம். இதெல்லாம் நாம் அந்த மாணவர்களோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸு. இவர்களெல்லாம் அந்த பச்சை சட்டஸ் போட்டிருக்கவர் தான் மேனேஜரு, அவர் தான் திண்டுக்கல் மாவட்டத்துடைய பொறுப்பாளர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய செக்ரட்டரி அவர் தான். அங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர் எல்லாருமே பெரிய இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டவர்களுடைய பொறுப்பாளர்கள். நமது மாணவர்கள் அனைவரும் இது கடைசியாக ஜெயிச்சு வெற்றி பெற்று அனைவரையும் 4 ரோலாக உட்கார வைக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட படம். நமது மாணவர்கள் 3வது இடத்துல உட்கார வச்சு வரிசையாக இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ எடுக்கப்பட்ட படம் தெளிவாக தெரியணுங்கிறக்காக தான் நான் கிராஸாக எடுத்துட்டேன் ஃபோட்டோவை. அதை நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அதுபோக இன்னும் நிறைய அந்த வீடியோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர வீடியோவாவது போடணும். ஆனால் நான் ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த மாணவர்கள் இவர்களும் இங்கே அந்தமான் நிக்கோபார் தீவுக்காக விளையாண்ட மாணவர்கள். இதுதான் அந்த விளையாண்ட ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் மாணவர்களை வெற்றி பெற்ற நமது தமிழ்நாட்டு வீரர்கள் அவர்களுக்கு பரிசளிப்பு விழாவின் போது அவர்களுக்கு மெடல் அளிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோ. இங்கே அந்த மாநிலத்தின் பொறுப்பாளர்கள், விளையாட்டு போட்டியுடைய தலைவர்கள் நிறையா சிறப்பாக நமக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. நான் அடிக்கடி வீடியோவில் நிறைய உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன், ஷார்ட்ஸ் வீடியோவிலையும் மற்ற வீடியோக்களையும். இது நிறையா வளவலன்னு பேச வேண்டியதில்லை அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் சிறப்பாக பதிவு செஞ்சுருக்கேன். சரிங்களா? அடுத்த கட்டமாக நமது மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் போட்டிகளுக்காக போகும். ரோல்பால் மட்டும் இல்லாமல் தடகள போட்டியாக இருக்கட்டும், கால்பந்து வீரர் போட்டியாக இருக்கட்டும், தேசிய விளையாட்டு போட்டிகள் பெரும்பகுதி அங்கே தான் நடக்கும். இது அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு முறைகள் அது சிறப்பாக இருக்குது அங்கே. இதுதான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேண்டீன் வசதிகள். கேண்டீன் வசதி நல்லா இருக்குது. விளையாட்டு போட்டி ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்குது. கேண்டீன் வசதியுமே அந்த மாநில அரசும் சரி, அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு ஏற்பாடாக அங்கே இருக்குது. எந்த பயமும் தேவையில்லை. உங்கள் மாணவர்கள் யாராவது அங்கே போய் விளையாட போகும்போது சிறப்பாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவின் இது. வீடியோவின் மிக சிறப்பாக இருந்தது. விளையாட்டு போட்டிகளில் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. அந்த மாநில பொறுப்பாளர்கள்
தலைவர்கள் எல்லாரும் வந்து அருமையான அந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கான கலை நிகழ்ச்சிகளை சிறப்பான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடுலேருந்து இங்கே போயிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சிவாஜி விளையாட்டு அரங்கத்தில் உங்கள் குழந்தைகளும் போய் நீங்கள் விளையாட்டுப் போட்டிக்கு சேரும்போது அங்கே இது மாதிரியான வசதிகளும் ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து கொடுக்க அங்கே தயாராக இருக்கிறார்கள். எந்த பயமும் தேவையில்லை. நம்ம குழந்தைகளை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுத்து கொண்டு வாழ்க்கையின் முன்னேறுமாய்